Good morning all. Welcome to PM Lectures, Engineering Physics, Unit 1, Properties of Matterல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் cantilever. Cantileverங்கிறது ஒரு ஹரிசாண்டல் பீம். அதோட ஒரு எண்ட் ரிஜிட்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஆப்போசிட் எண்ட்ல லோடு அப்ளை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்விம்மிங் பூலோட டைவிங் போர்டு ஒரு cantilever மாடல். இந்த போர்டோட ஒரு எண்ட் ரிஜிட்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஆப்போசிட் எண்ட்ல லோடு ஆக்ட் ஆகும். ஸோ லோடு ஆக்ட் ஆகிறதுக்கு முன்னே இந்த பீம் இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். லோடு ஆக்ட் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் டிப்ரெஸ் ஆகிருக்கும், டிஃபார்ம் ஆகிருக்கும். இந்த டிப்ரெஷனை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டா இந்த ஒய் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி வேரி ஆகும் அப்படின்னு ஃபைன் பண்ணிட்டா இந்த ஒய்யை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி டிக்ரீஸ் பண்ணலாம் எல்லாமே நம்ம ஈஸியாக ஸ்டடி பண்ணிடலாம். ஸோ இந்த கிளாஸில் நாம் கேண்டிலிவரோட டிப்ரெஷனுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி டிப்ரெஷன் என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணி வேரி ஆகும்னு அனலைஸ் பண்ணலாம். இது ஒரு கேண்டிலிவர் மாடல். இங்கே ரிஜிட்டா ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஆப்போசிட் எண்டில் லோட் ஆக்ட் ஆகும். இந்த ஃபிஷிங் ராடு ஒரு சிம்பிள் கேண்டிலிவர் மாடல். இங்கே ரிஜிட்டா ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஆப்போசிட் எண்டில் லோட் ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போது டிப்ரெஷனுக்கு மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் பார்க்கலாம். எல் லென்த் இருக்கிற கேண்டிலிவர் ஏங்கிற எண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. பி எண்டு ஃப்ரீ எண்டு, அது ஆப்போசிட் எண்டு. இதில் இந்த ப்ளூ கலர் லைனு நியூட்ரல் ஃபிலமெண்ட்டு, அதோட ஆக்சஸ் நியூட்ரல் ஆக்சஸ். ஸோ லோடு ஆக்ட் ஆகிறதுக்கு முன்னே இந்த பீம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். லோடு அப்ளை பண்ணுறதுனால இந்த பீம் இது மாதிரி பெண்ட் ஆகும். இப்போ இந்த இனிஷியல் லெவல்லேருந்து இது எவ்வளோ தூரம் டிப்ரெஸ் ஆகிருக்கு, அதான் டிப்ரெஷன் ஆஃப் கேண்டிலிவர். அதை தான் நம்ம இப்போ மெஷர் பண்ண போகிறோம். இப்போ இந்த லோடு அப்ளை ஆகிறதுனால இந்த பீமில் ஒரு எக்ஸ்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த பீம் என்ன ஆகும், எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த எண்டை ரொட்டேஷன் ஆக்சிஸாக வச்சுக்கிட்டு ரொட்டேட் ஆகும். ஸோ அப்ளை பண்ணுற லோடுனால உங்களுக்கு மொமெண்ட்டு இந்த டைரக்ஷன் கிரியேட் ஆகும். நம்ம லாஸ்ட் 2 கிளாஸஸில் பீம் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தோம், பீம் பெண்ட் ஆச்சுன்னா அது அதோட பெண்டிங்லேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு ரெக்கவரிங் மொமெண்ட்டை ஜென்ரேட் பண்ணும். அந்த ரெக்கவரிங் மொமெண்ட்டு அப்ளைடு பெண்டிங் மொமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஜஸ்ட் ஆப்போசிட் டு அப்ளைடு மொமெண்ட். ஸோ இனிஷியலாக நம்ம லோடு அப்ளை பண்ணுறதுனால பீம் பெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த பர்டிகுலர் லெவல் ஆஃப் பெண்டிங்கில் இது வந்து ஸ்டெடி ஆகிடும், ஃபர்தராக பெண்ட் ஆகாது. அட் சேம் டைம் இது ரெக்கவர் ஆகி மேலேயும் போகாது. ஸோ இந்த பர்டிகுலர் கண்டிஷனில் அப்ளைடு மொமெண்ட்டும் இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று எக்ஸாக்டாக பேலன்ஸ் ஆகிடும். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டெடி ஸ்டேட். ஸோ அட் ஸ்டெடி ஸ்டேட் bending moment of beam is equal to external applied moment. ஸோ இந்த ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனை யூஸ் பண்ணி நான் டிப்ரெஷன் ஆஃப் பீம் மெஷர் பண்ண போகிறேன். இப்போ மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷனுக்காக பீமை சிம்பிளாக ஒரு லைனாக எடுத்துக்கிறேன். ஏபி இஸ் அ பீம், லென்த் எல், லோடு ஆக்ட் ஆகிறதுனால இது மாதிரி டிஃபார்ம் ஆகுது. ஸோ லோடு அப்ளைடு எண்டு பி நியூ பொசிஷன் பி டேஷுக்கு ஷிஃப்ட் ஆகிடுது. இந்த பிக்கும் பி டேஷ்க்கும் உள்ள செப்பரேஷன் தான் டிப்ரெஷன் ஆஃப் கேண்டிலிவர். இது லைன் ஜாயினிங் ஆஃப் பி அண்ட் பி டேஷ். இப்போது இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, டிப்ரெஷன் ஆஃப் பீம் பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன செக்மெண்ட் எடுத்துக்கிறேன். அந்த செக்மெண்ட்டு அப்ளைடு லோடுனால எவ்வளோ டிஃபார்ம் ஆயிருக்குன்னு மெஷர் பண்ணிவிட்டு என்டையர் லென்த் ஆஃப் பீம் பார்க்குறதுக்கு இன்டகிரேட் பண்ண போகிறேன். ஸோ செக்மெண்ட்டை பிக் பண்ணுறதுக்காக எக்ஸ் டிஸ்டன்ஸில் பிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அப்புறம் பியிலேருந்து டிஎக்ஸ் டிஸ்டன்ஸில் கியூங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் நான் கன்சிடர் பண்ணியிருக்கிற சின்ன செக்மெண்ட். ஸோ இந்த பிக்யூனால சம் லென்த்து டிப்ரெஸ் ஆகிருக்கும். டோட்டல் லென்த் ஆஃப் பீம்னால எவ்வளோ டிப்ரெஸ் ஆகிருக்குன்னு மெஷர் பண்ணுறதுக்காக டோட்டல் பீம் லென்த்தை இன்க்ளூட் பண்ணோம். அதுக்காக நான் இன்டகிரேட் பண்ண போகிறேன் ஃப்ரம் பீமோட ஃபிக்ஸட் எண்ட்லேருந்து ஆப்போசிட் எண்ட் வரைக்கும். ஸோ ஃபிக்ஸட் எண்டில் நீங்கள் வந்து பொசிஷன் ஆஃப் பீம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். ஆப்போசிட் எண்டில் பொசிஷன் ஆஃப் பீம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்லுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் லிமிட்டு 0 to L அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ இந்த பிக்யூ கர்வேச்சரோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர்னு எடுத்துக்கலாம். பிக்யூவில் டிப்ரெஷன் மெஷர் பண்ணுறதுக்காக பியிலேருந்து கியூலேருந்தும் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறேன். 2 டேஞ்சன்ட்டும் பி டேஷோட லைன் ஜாயினிங்கை சிடியில் இன்டர்செக்ட் பண்ணுது.
இந்த CD தான் டிப்ரெஷன் டியூ டு த ஸ்மால் செக்மெண்ட் PQ. இப்போ இந்த ரெண்டு டேஞ்சல் லைனுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் இந்த ரேடியல் லைன்ஸுக்கு இடையில உள்ள ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குமா? ஏன்னா டேஞ்சன்ங்கிறது ரேடியல் லைனோட பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனை ட்ரா பண்ணுறது. ஃப்ரம் ஃபிக்ஸட் எண்ட் டு P லென்த் X, டோட்டல் லென்த் ஆஃப் பீம் L. அப்போ Pலேருந்து லோடட் எண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? L - X. இதான் நமக்கு தேவையான மேத்தமெட்டிக்கல் ஜாமெட்ரி. இதுலேருந்து நான் ஒய் கால்குலேட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் பீம் M is equal to EIG/R. E யங்ஸ் மாடுலஸ், IG ஜாமெட்ரிக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, R ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் தி பீம். இந்த இடத்துல ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த ஸ்மால் செக்மெண்ட் PQ. அப்ளைடு லோடு Wனால பாயிண்ட் Pல எவ்வளோ மொமெண்ட் ஆக்ட் ஆகும்? W into distance L - X, because moment is equal to force into distance. Force applied load W, distance from load applied point to P is L - X. போன ஸ்லைடில் நம்ம பார்த்துட்டோம். அட் ஸ்டெடி ஸ்டேட்டு ஆர் அட் ஈக்குவலிபிரியம் கண்டிஷன் இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டும் எக்ஸ்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டு EIG/R, எக்ஸ்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டு W into L - X. இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா EIG ரைட் சைடு எடுத்து வந்துடலாம். ஸோ 1/R is equal to W into L - X. ஓகே, இப்போது இதில் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R கால்குலேட் பண்ணிங்கன்னு வைங்களேன். R is equal to EIG divided by W into L - X. இதை நம்ம எப்படி ரீரைட் பண்ணலாம்? R is inversely proportional to L - X. ரிமைனிங் எல்லாமே கான்ஸ்டன்ட், எக்ஸ் மட்டும்தான் வேரியபிள். இப்போ இந்த ஃபார்முலாவில் க்ளோஸ் டு ஃபிக்ஸட் எண்ட்ட ஒரு சின்ன செக்மெண்ட் எடுத்திங்கன்னா அதில் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எப்படி இருக்கும்? எக்ஸ் வேல்யூ க்ளோஸ் டு 0. அப்போது L - X கிரேட்டர் வேல்யூ. இந்த கிரேட்டர் வேல்யூ ஆருக்கு டினாமேட்டில் இருக்குது. அப்போது எக்ஸ் வேல்யூ குறைவாக இருக்கும்போது L - X கிரேட்டர், அதனால ஆர் வேல்யூ குறைவாக இருக்கும். எக்ஸ் வேல்யூ கூட்டிகிட்டே போனால் என்ன ஆகும்? எக்ஸ் வேல்யூ கூட கூட டினாமேட்டரோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போது டினாமேட்டர் வேல்யூ குறையிறதுனால ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வேல்யூ கூடிக்கிட்டே போகும் இல்லையா? அப்போ எக்ஸ் வேல்யூ கூட கூட ஆர் வேல்யூ கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன ஆகும்? க்ளோஸ் டு ஃபிக்ஸட் எண்ட்கிட்ட ஒரு சின்ன செக்மெண்ட் எடுத்திங்கன்னா அதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் குறைவாக இருக்கும். இந்த பெண்டு பீமில் ஃபார் அவே ஃப்ரம் ஃபிக்ஸட் எண்ட்கிட்ட ஒரு சின்ன செக்மெண்ட் எடுத்திங்கன்னா அதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அதிகமாக இருக்கும். அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அதிகமாக இருக்குன்னா என்ன மீனிங்? குறைவாக இருக்குன்னா என்ன மீனிங்? இந்த சின்ன செக்மெண்ட்டில் ஒரு சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெருசு வரும்? இந்த சின்ன செக்மெண்ட்டில் ஒரு சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இட் கம்ஸ் வித் கிரேட்டர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். உங்கள் பீமு எங்கே அதிகமாக பெண்ட் ஆகிருக்கும்? க்ளோஸ் டு ஃபிக்ஸட் எண்டு. ஸோ இங்கே பெண்டிங் கிரேட்டர், இங்கே பெண்டிங் ஸ்மாலர். ஸோ இங்கே நீங்கள் லோடு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இந்த இடத்துல ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்டில் பீமோட இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் குறைவாக இருக்கும். டுவோர்ட்ஸ் ஃபிக்ஸட் எண்டுக்கு போக போக பெண்டிங் மொமெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதாவது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ கேண்டிலிவரில் பீமு நான் யூனிஃபார்மாக தான் பெண்ட் ஆகிருக்கும். ஒரு செக்மெண்ட்லையும் பெண்டிங் மொமெண்ட்டு, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், பெண்டிங் டிகிரி எல்லாம் வேரி ஆகிட்டே இருக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. போன ஸ்லைட்லேயே பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆர்க் லென்த் dx எப்படி மெஷர் பண்ணலாம்? ரேடியல் லென்த் இன்டூ ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ ரேடியல் லைன்ஸ். ஸோ r இன்டூ d theta. ஸோ d theta is equal to dx by r. இப்போ இந்த ஃபார்முலாவில் 1/r இருக்கு இல்லையா? எப்படி எழுதிடலாம்? 1/r இன்டூ dx. இந்த 1/rக்கு பதிலாக ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/r is equal to w into L - X divided by EIG into dx. ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கிறேன். இப்போ இந்த d தீட்டாவை இன்னொரு ஆர்க்கை வச்சு கால்குலேட் பண்ணலாமா? இந்த ரெண்டு டேஞ்சனுக்கு இடையில ஆங்கிள் என்னவாக தான் இருக்கும்? d தீட்டாவாக தான் இருக்கும். ஸோ இந்த டிப்ரெஷன் dy இந்த லென்த் இஸ் ஈக்குவல் டு
இந்த ரேடியல் லென்த்து இன்டூ டி தீட்டா. ஆக்சுவலாக இந்த பிக்யூ லென்த் வந்து எக்ஸாகரேட்டர் லென்த்து, நான் காமிச்சிருக்கிற லென்த்து. மேத்தமெட்டிக்கலாக இந்த பிக்யூ லென்த்தை வெரி ஸ்மாலாக எடுத்துப்போம், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால். அப்போது இந்த லென்த் இருக்கு இல்லையா, தட் இஸ் எல் மைனஸ் எக்ஸை கம்பேர் பண்ணும்போது டிஎக்ஸ் வெரி ஸ்மால். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிபியும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டிக்யூவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக எடுத்துக்கணும். ஓகே, அப்போ இந்த ரெண்டு டேஞ்சன் லைனுக்கும் சேம் லென்த்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் எல் மைனஸ் எக்ஸ். அப்போ இந்த டிஒய் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எக்ஸ் இன்டூ டி தீட்டா. ஸோ டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு டிஒய் டிவைடட் பை எல் மைனஸ் எக்ஸ். ஸோ இது போன ஸ்லைடில் கண்டுபிடிச்ச டி தீட்டா செகண்ட் ஈக்குவேஷன், இது டி தீட்டா தேர்ட் ஈக்குவேஷன். லெஃப்ட் சைடு ரெண்டு ஈக்குவேஷன் டி தீட்டா தான். அப்போ ரைட் சைடும் ஈக்குவலாக தான் இருக்கணும். ரைட் சைட் டேர்ம்ஸை ஈக்குவேட் பண்ணலாம். So dy divided by L minus x into, so dy divided by L minus x is equal to W into L minus x divided by EIG into dx. So dy is equal to move L minus x right side, W into L minus x whole square divided by EIG into dx. W into either square பண்ணீங்கன்னா L square plus x square minus 2LX divided by EIG into dx. இப்போ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இதை இன்டகிரேட் பண்ண போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்கள் என்டையர் பீம் லென்த்தையும் இன்க்ளூட் பண்ணும். ஸோ இந்த ஃபிக்ஸட் எண்ணில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஆப்போசிட் எண்ணில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல். ஸோ இன்டகிரேஷன் லிமிட் 0 to L. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ டிவைட் பை இஐஜி கான்ஸ்டன்ட் இன்டகரல் 0 to L எல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் minus 2LX into dx. இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா இதுக்கு L square x, இதுக்கு x cube by 3, இதுக்கு 2LX square by 2. இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். W divided by EIG, ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா L square into L, L cube, x அப்பர் லிமிட் L cube by 3 minus L into L square, L cube. லோயர் லிமிட் எல்லா டேர்ம்லையும் எக்ஸ் இருக்கு, லோயர் லிமிட் 0, ஸோ ரிசல்ட் 0. இதில் ப்ளஸ் எல் கியூபும் மைனஸ் எல் கியூபையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ டிப்ரெஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு WL கியூப் டிவைடட் பை 3EIG. ஸோ கேண்டிலிவரோட டிப்ரெஷன் இதையெல்லாம் டிபெண்ட் பண்ணி வேரி ஆகும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல். மெட்டீரியலுக்கு யங்ஸ் மாடுலஸ் அதிகமாக இருந்தால் குறைவாக டிப்ரெஸ் ஆகும், ஏன்னா y is inversely proportional to Young's modulus. Second, geometry property. Geometry moment of inertia அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக y வேல்யூ குறையும். இதை போன பீம்லேயே பார்த்துட்டோம். அப்புறம் லென்த் ஆஃப் பீமை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா டிப்ரெஷன் கூடும். அதுவும் இது எல் கியூப் லென்த்தோட சின்ன வேரியேஷனுக்கு ஒய்ல நிறைய டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது எல்லோட வேல்யூ சின்னதாக இன்க்ரீஸ் பண்ணாலும் ஒய் வேல்யூ அதிகமாக வேரி ஆகும். பேசிக்காக நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் என்ன பண்ணுவோம்னா, ஒரு மெட்டீரியல் இருக்கும் வித் பீம் ஷேப்பு. அந்த மெட்டீரியல் யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் கேண்டிலிவர் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு யங்ஸ் மாடுலஸ் வேணும்னா இஏ லெஃப்ட் சைடு எடுத்துவாங்க, இந்த ஒய்யை ரைட் சைடு எடுத்துவாங்க. ஸோ இ இஸ் ஈக்குவல் டு WL கியூப் டிவைடட் பை 3YIG. யூனிட்டு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இதில் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதில் டிபெண்ட்ஸ் ஆன் பீமு ஐஜி வேல்யூ வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இது மாதிரி ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் இருக்கிற பீம் ஐஜி இஸ் ஈக்குவல் டு BDQ by 12. ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஐஜிக்கு பதிலாக BDQ by 12 போட்டிங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் கிடைக்கும். இது மாதிரி சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் இருக்கிற பீமுக்கு ஐஜி πr பவர் பை 4. ஸோ ஐஜிக்கு பதிலாக πr பவர் பை 4 போட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகே, இப்போ இது மாதிரி ஒரு பீம் இருக்கு, இதுக்கு யங்ஸ் மாடுலஸ் எப்படி மெஷர் பண்ணலாம்னா, இப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பீமோட யங்ஸ் மாடுலஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பீம் ஒரு எண்டு ரிஜிட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு, ஆப்போசிட் எண்டில் லோடு அப்ளை பண்ணுறேன். இதில் லோடு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னே இந்த கேண்டிலிவரோட லெவல் இங்கே இருக்குமா. இப்போ இந்த கேண்டிலிவரோட பொசிஷனை எக்ஸாக்டாக மெஷர் பண்ணுறதுக்காக இதோட டாப்பில் ஒரு பின் ஒன்று அட்டாச் பண்ணுறேன். இப்போ இந்த பொசிஷனை எக்ஸாக்டாக மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம ட்ராவலிங் மைக்ராஸ்கோப் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ட்ராவலிங் மைக்ராஸ்கோப்பில் ஒரு மைக்ராஸ்கோப் இருக்கும், அது ஒரு ஸ்கேலில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும்.
ஸோ அபவுட் ஸ்கேலு ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்பை கீழே மேலே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல லோடு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னே இதுதான் பின்னோட லெவல். இப்போ இந்த பொசிஷனை ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்பில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அதுக்கு கரஸ்பாண்டிங் ரீடிங் நோட் பண்ணிக்கலாம். 50 கிராம் ஆட் பண்ணுறீங்க. 50 கிராம் ஆட் பண்ண உடனே என்னாகும், இந்த பீம் இவ்வளோ தூரம் பெண்ட் ஆகிருக்குமா, அப்போது நீடிலும் இவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதோட பொசிஷனை மெஷர் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் என்னது, டிப்ரெஷன் ஃபார் 50 கிராம். அகைன் 50 கிராம் அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே டிப்ரெஸ் ஆகும். ஸோ இதோட பொசிஷனை மெஷர் பண்ணுறீங்க. அப்போ இந்த 2 லெவலுக்கு இடையில உள்ள செப்பரேஷன் என்ன, டிப்ரெஷன் ஃபார் 50 கிராம். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு 50 கிராமை ஆட் பண்ணி அதை கரஸ்பாண்டிங் டிப்ரெஷன் மெஷர் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் அப்சர்வ் பண்ண ஃபார்முலா யூஸ் பண்ணி யங்ஸ் மாடுலஸ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வெயிட் ஹேங்கர் அப்ளை பண்ணி அதுக்கு கரஸ்பாண்டிங் மைக்ரோஸ்கோப் ரீடிங் எடுக்கிறேன். அப்புறம் 50 கிராம் ஆட் பண்ணி ஒரு ரீடிங், அப்புறம் இன்னொரு 50 கிராம். அப்போ வெயிட் ஹேங்கரோட சேர்ந்து 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குமா, அது கரஸ்பாண்டிங் ரீடிங். அது மாதிரி அகைன் 50 எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் இந்த லாஸ்ட் ரீடிங்கை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு 50 கிராமை ரிமூவ் பண்ணுறேன் வெயிட் ஹேங்கர்லேருந்து. ஸோ ரிமூவ் பண்ண என்னாகும், W+150 ஆயிடுமா. இப்போ மறுபடியும் ரீடிங் எடுக்கிறேன். அகைன் 50 கிராமை ரிமூவ் பண்ணி ரீடிங், அகைன் 50 கிராமை ரிமூவ் பண்ணி ரீடிங். ஸோ லோடிங் காலமில் லோடை ஆட் பண்ணி ரீடிங் எடுக்கிறோம். அன்லோடிங்கில் ஒரு 50 கிராமாக அன்லோட் பண்ணி ரீடிங் எடுக்கிறோம். இப்போ இந்த லோடிங்கில் உள்ள ரீடிங்கும் இந்த லோடிங் உள்ள ரீடிங் என்னது, பொசிஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோப்பு கரஸ்பாண்டிங் டு அப்ளைடு லோடு டபிள்யூங்கிறது வெயிட் ஹேங்கர். ஸோ இதோட ரெண்டோட ஆவரேஜ் எடுத்து இங்கே எழுதுறேன், மீன் வேல்யூ. அது மாதிரி W+50க்கு நமக்கு 2 ரீடிங் இருக்குது. எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே அப்ளை பண்ணுறதுனால இந்த ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். எனிவே எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆவரேஜ் எடுத்து இங்கே எழுதுறீங்க. அது மாதிரி ஆவரேஜ் எடுத்து எழுதிட்டு ஒரு 50 கிராமுக்கும் டிஃப்ரென்ஸ், ஒரு 50 கிராம் ஆட் பண்ணுறதுனால எவ்வளோ டிப்ரெஸ் ஆகிருக்குன்னு மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், அடுத்தடுத்த ரீடிங்க்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்து இங்கே எழுதுறீங்க. செகண்டு தேர்டுக்கு ஃபோர்த்துக்கு டிஃப்ரென்ஸ், ஃபோர்த்துக்கு ஃபிஃப்த்துக்கு. ஸோ டோட்டலாக இங்கே உங்களுக்கு 4 வேல்யூ வரும். இதுக்கு மீன் வேல்யூ பாருங்கள், ஆவரேஜ். ஸோ டோட்டலாக இங்கே உங்களுக்கு 4 வேல்யூ வரும். இதுக்கு மீன் வேல்யூ பாருங்கள், ஆவரேஜ். லென்த் ஆஃப் பீம், ஜி கான்ஸ்டன்ட், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, மாஸ் எவ்வளோக்கு நம்ம டிப்ரெஷன் பார்த்தா 50 கிராமுக்கு. அப்போ மாஸுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் 50 கிராம், அதாவது 50 × 10⁻³ கிலோகிராம். பிரெத் ஆஃப் ஸ்கேலு வெர்னியர் காலிப்பர் வச்சு மெஷர் பண்ணலாம். திக்னஸ் ஆஃப் ஸ்கேல் டி, ஸ்க்ரூ காஜை வச்சு மெஷர் பண்ணலாம். ஸோ எல்லா வேல்யூவும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிடலாம். ஸோ அப்சர்வ் பண்ண வேல்யூ, அப்புறம் கான்ஸ்டன்ட் ஜி, எம் எல்லாத்தையும் எல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பீமை எந்த மெட்டீரியல் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த மெட்டீரியலோட யங்ஸ் மாடுலஸ் கிடைக்கும். இட் இஸ் ரெஃபரன்ஸ். தேங்க்யூ.